வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TR5TFT ஓர் உறுதியின் அடையாளம். பெட்ரோல், டீசல், நிலக்கரி பயன்பாட்டிலிருந்து மாற்று எரிசக்திக்கு படிப்படியாக மாறுவது தொடர்பான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்தில் 195 நாடுகள் கையெழுத்திட்டிருக்கின்றன. பருவநிலை மாற்றம் உலகிற்கே பெரும் அச்சுறுத்தலாக உருவாகி வரும் நிலையில் அதனை சமாளிப்பது குறித்து உலக நாடுகளின் மாநாட்டை ஐநா நடத்தியது. துபாயில் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்ற மாநாட்டில் பருவநிலை பாதிப்புகளை சமாளிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் முடிவில் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதில் பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்ற பொருட்களில் இருந்து மாற்று எரிசக்திக்கு மாற இந்தியா உள்ளிட்ட 195 நாடுகள் உறுதி தெரிவித்துள்ளன. பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு, நிலக்கரி பயன்பாடு புவி வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணங்களாக உள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் பயன்பாடு மாற்றம் நாடுகளுக்கு இடையே பாகுபாடுகள் ஏதுமின்றி சம அளவிலும் ஒழுங்கு முறையுடனும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதலுக்கு காரணமான பசுமையில்ல வாயுக்கள் வெளியீட்டை விரைவாகவும் அதிக அளவிலும் குறைக்க இந்த ஒப்பந்தம் வழி செய்கிறது. நிலக்கரி பயன்பாட்டை கைவிடுவோம் என்ற வாசகம் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் அதற்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மின் உற்பத்திக்கு நிலக்கரியை இந்த இரு நாடுகளும் அதிக அளவில் சார்ந்துள்ளதுதான் இதற்கு காரணம். எனவே ஒப்பந்த வாசகத்தில் நிலக்கரியை கைவிடுவது என்பதற்கு பதிலாக மாறுவது என்ற வாசகம் சேர்க்கப்பட்டது. நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TR5TFT ஓர் உறுதியின் அடையாளம்.